எஸ்டிபி. ஸோ எஸ்டிபி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஃபினான்ஸ் ரெகுலராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபினான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ எஸ்டிபிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி. ஸோ எஸ்ஐபி என்ன சொல்றோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் சொல்றோம். ஸோ ரெகுலரா ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு எஸ்ஐபி யூஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி எஸ்டபிள்யூங்கிறது வித்ரா பண்றது யூஸ் பண்றோம். மாசம் மாசம் ஒரு எப்படி வந்து அமௌண்ட் வித்ரா பண்றது யூஸ் பண்றோம். ஸோ எஸ்டிபிங்க பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு டெட் ஃபண்டோ இல்ல ஒரு லிக்விட் ஃபண்ட்ல இருந்து நீங்க உங்க மணியை பார்க் பண்றீங்க அப்படின்னா அந்த மணியில அந்த பார்க் பண்ண அமௌண்ட் வந்து வேற ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டேரக்டா மணி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போடுவோம். ஸோ இந்த எஸ்டிபிங்க ப்ராசஸ் என்னன்னா ஒரு டெட் ஃபண்ட்ல இருந்து இல்ல ஒரு லிக்விட் ஃபண்ட் ஏதோ ஒரு ஃபண்ட்ல இருந்து நம்ம இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் டேரக்டா அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்ல பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்டர்வென்ஷன் இல்லாம பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஸ்டிபி வந்து எப்போ யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் எப்பயோ கீழ இருந்து மேல ஏறுது, மேல இருந்து கீழ இருக்குன்னா அந்த டைம் வந்து நீங்க மணி வந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்பவுமே ரிட்டர்ன்ஸ்ல மணி வந்து எப்பவுமே ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ எஸ்டிபிங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ரீசென்ட் டைம்ல நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெகுலரா நமக்கு வந்து டீட்டெயிலா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபினான்ஸ் பத்தி தெரிஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.